ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷென்பாவோட கல்யாணம், அதனால அவளோட சிஸ்டர்ஸ் எல்லாம் அவளுக்கு தனித்தனியா வந்து gift கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் சிஸ்டர் முதல்ல ஒரு gift கொடுக்குறா. அடுத்து இந்த இன்னொரு யூ இருக்கால, அந்த பொண்ணு வந்து gift கொடுத்துட்டு, இது நான் உனக்காக ஸ்பெஷலா நானே ரெடி பண்ண டீ, அதை நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல வேணும்னே இந்த டீ இலையெல்லாம் தீச்சு ப்ரௌன் பண்ணி வச்சிட்டு இருக்கா. ஓ அப்படியா, எனக்கு கொண்டு வந்தியா அப்படின்னு அதை ஷென்பா வாங்குற மாதிரி வாங்கி அவ தலையிலேயே கொட்டி விட்டுடுறா. இதை பார்த்துட்டு சீச்சி சிரிக்க ஆரம்பிக்க, ஒழுங்கு மரியாதையா இதுக்கு மேலேயாவது அடக்கமா இரு, புரியுதா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அவனெல்லாம் ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்க போறல்ல, அவனை என்ன பண்ண போறான்னு பாத்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த யூயும் கிளம்பிடுறா. அடுத்து யுன்ஷு வரா கிஃப்ட் எடுத்துட்டு, இந்த மணியை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க மேல எந்த கண்ணும் வராது, எல்லா கெட்ட சக்தியும் ஓடி போயிடும்னு சொல்ல, சரியான கிஃப்ட் தான், தேங்க்ஸ் அப்படின்னு ஷென்பா சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம ஜின்லாய் கல்யாணத்துக்கு ரெடியா உட்காந்துட்டு இருக்கான். என்ன ஷூ இது, இந்த ஷூ எனக்கு ரொம்ப திக்கா இருக்கு, வேற கொடுங்கன்னு சொல்ல, இல்ல கண்டிப்பா இததான் நீங்க போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேனேஜர் இங்க வரான். எப்பவுமே ஜின்லாய் கிட்ட திமிரா பேசுவான்ல, ஆனா இன்னைக்கு ஷென்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறான் ஜின்லாய். சோ அந்த வீட்டுக்கு வந்துட்டு முதல் மருமக கிட்டத்தட்ட ஓனர் மாதிரி. அதை பார்த்துட்டு உடனே நம்ம ஜின்லாய் கொஞ்சம் நக்கலா பேச, வணக்கம் சார் அப்படின்னு குனிஞ்சிருந்து இவன் மேனேஜரும் ஒரு பெரிய கும்பிடு ஒண்ணு போட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு பிரஷ் ஒண்ணு கொடுக்குறாங்க, எழுதுறதுக்காக யூஸ் பண்ற பிரஷ். அதை பார்த்துட்டு நம்ம ஜின்லாய்க்கு அவனோட மென்டார் இருக்காரு, அவரோட ஞாபகம் வந்துருது. அந்த நேரம் பார்த்து ஜின்லாயோட அசிஸ்டன்ட் ஓடி வரான். எங்கடா போன இவ்வளவு நேரம், கல்யாணம் தனிக்கு காண போயிட்டு அப்படின்னு ஜின்லாய் திட்ட ஆரம்பிச்சுட்டு மேனேஜரை வெளியே போங்கன்னு சொல்ல, அங்க இருந்து மேனேஜர் ஆளுங்கன்னு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், உங்க இந்த மஜிஸ்ட்ரேட் ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் உள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு சொல்ல, அறிவு கட்டவன் அப்படின்னு ஜின்லாய் அவனை காப்பாத்துறதுக்கு வெளியே போறான். அங்க பார்த்தா வெண்ணு ரெடியா இருக்கான். எங்க வெளியே போயிட்டு இருக்க, உன் கல்யாணத்துக்கு போகலையா அப்படின்னு கேட்டுட்டு ஜின்லாய் பாத்துட்டே இருக்கான். ஒரு பக்கம் ஷென்பா கல்யாணத்துக்காக ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஜின்லாய் கொஞ்சம் சோகத்தோட அங்க இருந்து கிளம்பி போறான். பார்த்தா நமக்கு தெரியுது, இந்த வெண்ணு இருக்கான்ல, ஜின்லாய்க்கு ஒரு ரகசியமா லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு. அந்த லெட்டரை திருடி வச்சிருக்கான். அந்த லெட்டர்ல எந்த இடத்துல வந்துட்டு இந்த வாணியும் அந்த ஆயமா ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. ஒருவேளை மேனேஜர் சொல்லி யாராவது எழுதி வச்சாங்களா அப்படின்னு கூட தெரியல. அந்த லெட்டரை வெண்ணு கொடுத்து, இப்ப நீ கல்யாணத்துக்கு போகணும், இல்லனா இவனை காப்பாத்துறதுக்கு போகணும், இல்லனா ரெண்டுமே நடக்காது, உனக்கு எது வேணும்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஜின்லாய் பாக்குறான். கல்யாணத்தை தள்ளுபடி பண்ணிட்டு நேரா அங்க இருந்து கிளம்பி வாணியையும் அந்த ஆயம்மாவையும் கூப்பிடுறதுக்காக கல்யாண மேடை வரைக்கும் போனவன் அப்படியே கிளம்பி போயிடுறான். இந்த விஷயம் தெரியாம ஷென்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நல்ல நேரம் முடியுது, பாட்டி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஷென்பா பயங்கரமா அப்செட் ஆயிட்டு துரோகத்துக்கு ஆளாயிட்டு அங்கேயே சோகமா நின்னுட்டு இருக்கா. யூலாம் பாக்குறா, நான் தான் அப்பயே சொன்னேனே கண்டவனை நம்பாதன்னு சொன்னேன்னு கேட்க மேனேஜர் பாக்குறான். இப்பதான் அவங்க கிளம்பி போனதை பார்த்தேன், சவுத் டவருக்கு போனாங்கன்னு சொல்ல, சவுத் டவருக்கா அப்படின்னு ஷென்பா அங்க இருந்து வேகமா கிளம்புறா. ஏன்னா அங்கதான் நம்ம வாணியும் ஆயம்மாவும் தங்கிட்டு இருக்காங்களாம். ஜின்லாய் அங்க ஆளுங்களோட வந்துடுறான். ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்றான். அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஷென்பா அங்க வாசல்ல நின்னுட்டு இருக்கா. கல்யாண கோலத்துல ஜின்லாய் இப்பதான் அவள முதல் முறையா பாக்குறான். ரெண்டு பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்க. ஷென்பாவோட மேனேஜர் அங்க வந்துட்டு, எங்க மேடம் வாணி இருக்காங்கல்ல, அவங்க எந்த தப்பும் பண்ணல, அதுவும் இல்லாம அவங்க மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காங்க, அவங்கள கூட்டு போறது மாதிரி முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஜின்லாயும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணும்லாம் நினைக்கவே இல்ல. வாணியை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. வாணி வேகமா ஓடி போய் ஷென்பா கூட நின்னுட்டு இருக்கா. உன்கிட்ட பேசணும், ஆனா எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து பேசுறேன் அப்படின்னு ஷென்பாவை பார்த்து ஜின்லாய் சொல்ல, அவ கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஜின்லாய் நேரா போறான். அவனோட யூனிஃபார்ம் எல்லாம் ஆல்ரெடி தன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி ஒளிய வச்சிருந்திருக்கான். அந்த யூனிஃபார்ம் எடுத்து அதை போட்டுட்டு நேரா அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் இருக்கான்ல, அவனோட வீட்டுக்கு போயிட அந்த மினிஸ்டர் பயந்து நடுங்குறான். நீ செத்து போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ செத்து போயிட்டேனா, இப்ப மறுபடியும் ஒன்னு அரெஸ்ட் பண்றதுக்காக திரும்ப வந்திருக்கேன், இப்ப என்ன பண்ண போறேன் பாரு, உன்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தனை பயங்கரமா பாதுகாப்பா வச்சிருந்தல்ல, ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தல்ல, இன்னைக்கு நான் உனக்கு அவனை திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பையனை கட்டி வச்சு விசாரிச்சாங்கல்ல, அவனை மறுபடியும் கூட்டு வந்து போட்டுடுறாங்க. உடனே இந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டரோட ஆளுங்கெல்லாம் நம்ம ஜின்லாயோட ஆளுங்களை அட்டாக் பண்ற மாதிரி நிக்க, என்ன தைரியம் தான் பட்ட பகல்ல அரசாங்கத்துல இருந்து வந்த கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாம் தாக்குறதுக்கு வாளோட நிப்ப, உனக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரியா அந்த நேரமா பார்த்து அந்த மஜிஸ்ட்ரேட் இருக்கானே, அவனையும் காப்பாத்தி கூட்டு வந்துடுறாங்க. மஜிஸ்ட்ரேட் பயங்கரமா அடிப்படி நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் ஜின்லாய்க்கு இன்னும் மனசு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. ஜின்லாய் வேகமா அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டரை, எவ்வளவு தைரியம் தான் இவனை இந்த அடி அடிச்சிருப்ப, உன்னை என்ன பண்றான் பாடுறா அப்படின்னு அந்த பையனை அங்க இருந்து கூட்டிட்டு அவன் ஆளுங்களோட கிளம்பி வெளியே போயிடுறான். இந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் அவனோட
அசிஸ்டண்டை போட்டு நல்லா மிதின்னு மிதிக்கிறான். உன்னால தாண்டா இந்த நிலைமை அப்படின்னு. இங்க பார்த்தா ஷென்பா பாட்டியோட ரூம்ல போய் மண்டி போட்டிருக்கா. ஆல்ரெடி கல்யாணம் நின்னு போச்சு. இதுல வாணியை கொண்டு போய் ஒளிய வச்ச விஷயம் எல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதுக்காக மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க உங்களை வந்து சீக்கிரமா கூப்பிடுறாங்க. ஏதோ முக்கியமா கேஸ் விஷயத்த பேசணுமா, அத நீங்க போய் பாருங்கன்னு சொல்ல அதை போய் நான் பார்த்துட்டு அப்புறம் வந்து பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து கிளம்புறா. ஷென்பா அங்க இருந்து போறத வென்னு யான் 2 பேருமே நின்னு பாத்துட்டு இருக்காங்க. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? நான் அப்பவே சொன்னேன் கண்டவனை நம்பாதுன்னு, ஆனா கேக்கல. ஏன் யான் நீங்க கூட என்ன நம்பல, நான் பொறாமையில தான் பேசுறேன்னு நினைச்சீங்க. எனக்கு அப்பல இருந்தே ஏதோ ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது அப்படின்னு வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு முட்டாள் தான், அவன் மேல வந்து எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்ல ஷென்பா சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. ஆனாலும் அந்த பையனை உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. இப்ப எந்த அளவுக்கு அவன் மனசு வெறுத்து போயிருப்பா, அதை பத்தி யோசி அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். அவன் மட்டும் மனசு வெறுத்து போயில்ல, நானும் அப்படிதான் இருக்கேன், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெண்ணி கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த யாங்கியா இருக்கான்ல, அவன் நேரா ஓடி வந்துட்டு இருக்கான் ஷென்பா கிட்ட. நான் இங்க ஒரு கெஸ்டா தான் வந்தேன், எதுக்காக என்ன இங்க இருந்து வெளியே அனுப்புறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஷென்பா பாக்குறா. யோ நீ நிறுத்து, நீ எதுக்காக இங்க வந்தேன்னு எனக்கு தெரியும். அந்த ஆயமாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே வந்த, அந்த ஆண்டிய புடிச்சிட்டாங்க போலீஸ்ன்னு சொல்ல இது புடிச்சிட்டாங்களா அப்படின்னு விட்டடிச்சு ஓடி போயிட்டு இருக்கான் யாங்கியா அந்த இடத்துல இருந்து. யாங்கியா அடுத்து நேரா அவங்க அப்பாவை கூட்டிட்டு நேரா இந்த இடத்துக்கு வந்துடுறான் ஷென்பாவை பாக்குறதுக்கு. இந்த யாங்கியாவோட அப்பா இருக்கான்ல, அவன் தான் அந்த லேடி ஆயமா இருக்காங்கல்ல, அவங்களோட சொந்த அண்ணனா. என் தங்கச்சியை எதுக்கு இத்தனை நாள் இங்க வச்சிருந்தீங்க, எவ்வளவு தைரியம், கிரிமினல்ல வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. அந்த லேடி யாரையும் கொலை பண்ணல, சட்டப்பூர்வமா எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் அவ பண்ணல, அப்புறம் எப்படி அவ கிரிமினல் ஆவா? அவளை நீங்க காயப்படுத்தின நீங்க கிரிமினலா இல்ல அவ கிரிமினலா அப்படின்னு கேட்க உடனே இந்த யாங்கியாவும் அப்பாவும் இவகிட்ட எப்படி பேசி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு பாத்துட்டு இருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போகுது, முதல்ல விசாரிக்கட்டும், அந்த ஆயமா மேல தப்பு சொல்றாங்களான்னு பாப்போம், தப்பு சொன்னா நானே தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஆள் பாத்துட்டு இருக்கான். யாங்கியா உடனே அப்பா கோவப்படாதீங்கப்பா, ஷென்பா மேடம் எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவாங்க. ஷென்பா மேடம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்ம குடும்பத்தோட மானத்தை எல்லாம் காப்பாத்திக்கணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல யுன்ஷு இருக்கால, அந்த பொண்ணு உள்ள வந்துட்டு இருக்கா. என் அக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க மேல என்ன தப்பு இருக்கு, அதுவும் இல்லாம எவிடன்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா என்ன, அவங்க குற்றவாளின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு தேவையான விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இன்னுமா அவங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் சிரிக்க ஆரம்பிக்க யாங்கியாவும் அவனோட அப்பாவும் குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்லாய் கிட்ட அவரோட மென்டார் வந்துடுறாரு. மென்டார் வந்துட்டு உன் உயிரே இந்த இடத்துல போயிருக்க வேண்டியது, இப்போ இந்த இடத்து வரைய வந்துட்ட, இதுக்கும் மேல வேஸ்ட் பண்ணிடாத, இந்த கேஸ நல்லபடியா கொண்டு போ, உனக்காக பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் கேபிட்டல் சிட்டில காத்துட்டு இருக்குன்னு சொல்ல சரி மென்டார் நீங்க சொல்றத நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் அங்க இருந்து போறான். அந்த லேடிய பேச வைக்கணும், அவளை எப்படியாவது உண்மையை சொல்ல வை அப்படின்னு சொல்லிட்டு மென்டார் அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க மினிஸ்டர் கிட்ட இந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் வந்துடுறான். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த மினிஸ்டருக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கு. சார் நான் சொல்ல வந்தது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல ஆரம்பிக்க மினிஸ்டர் பாக்குறான், எனக்கு எல்லாமே தெரியும், ஏற்கனவே ராஜமாதாட்ட சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு, அதுக்கு மேல இந்த பிரச்சனையும் சேர்த்துக்க முடியாது, இந்த கேஸ் நடக்கிறது நடக்கட்டும், நான் ஆளுங்களை வச்சிருக்கேன் பாத்துக்கலாம் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லிடுறான். ஷென்பா கிட்ட சீச்சி வந்துடுறா. எவ்வளவு தைரியம் தான் அக்கா நம்ம வீட்ல இருந்து ஒரு ஆளு சாட்சி சொல்றதுக்கு கூப்பிட்டுருப்பான் அந்த ஜின்லாய், எவ்வளவு திமிர் அவனுக்கு அப்படின்னு அந்த லெட்டர் கூட வருது, அதை கிழிச்சு போடுறா. ஷென்பா பாக்குறா, சாட்சி சொல்லணும் அவ்வளவுதானே, நான் போறேன், என்ன நடந்தது நான் சொல்றேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. இங்க ஒரு பக்கம் பாட்டி கூட யான் தோட்டத்தை சுத்தி பாத்துட்டு இருக்கான். ஒரு தடவை ஜின்லாய் வந்து இந்த இடத்துல வித்தியாசமா பூக்கள்லாம் வச்சா வித்தியாசமான டேஸ்ட்ல டீ வரும்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அந்த மாதிரி டீ வந்திருக்கு. ஆனா அது ஜின்லாய் வச்சது யானுக்கு தெரியல, ஷென்பா வச்சாங்க. உண்மையாவே இப்படி ஒரு ஐடியா எனக்கு ஏன் தோணல, நான் யோசிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு யான் சொல்ல ஆரம்பிக்க நீதான்ப்பா அவனுக்கு ஏத்த ஜோடி, அது ஏன் ஷென்பாக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி எங்க இருந்து பாக்கும்போது இந்த யுன்ஷு உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்கா. பாவம் பாட்டி மனசு இப்ப எப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். அக்கா தான் அந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியமே, அவ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா, அப்புறமே எல்லாரும் நம்மள பத்தி என்ன பேசுவாங்கன்னு பேசிட்டு இருக்க. பாட்டி எங்க வந்துட்டு நீ மட்டும் தாமா ஏன் மனசு தெரிஞ்சு பேசிட்டு இருக்க, நானும் அததான் சொல்றேன், கோர்ட்டுக்கு போய் ஒருவேளை ஷென்பா தோத்து போயிட்டானா எல்லாரும் நம்மள கேவலமா பேசுவாங்க, இந்த மீறி இருக்கிற இடத்தெல்லாம் சுருட்டுறதுக்காக, அவங்க டீ ஃபேக்டரியை சுருட்டுறதுக்காக தான் நம்ம தப்பு பண்ணி உங்களை ஒளிய வச்சோன்னு பேசுவாங்க. அதை நினைச்சுதான் எனக்கும் கவலையா இருக்கு. சரி ஓகே, நீ கண்ணுக்கு மருந்து சாப்பிடுறியா இல்லையா, நீ வா பேசிட்டே போலாம் அப்படின்னு பாட்டி அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மக்கள்லாம் ஒண்ணு கூடி நிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது. இந்த கேஸ் எத்தனை வருஷமா இங்க பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு, இது சும்மா விடக்கூடாது, என்ன ஆக போகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு நிறைய மக்கள் கூட கேஸ் விசாரணையை பாக்குறதுக்கு உள்ள போயிடுறாங்க. மஜிஸ்ட்ரேட் யாங்கியா கூட கூட்டத்துல நிக்கிறாங்க. ஒரு பொண்ணு சூமை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வண்டியில வந்துட்டு இருந்தால, அந்த பொண்ணு வந்து ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பாக்குறா. அவ வேலைக்கார பொண்ணு பாஸ்க்கு தெரிஞ்சா திட்டுவாருன்னு சொல்ல இல்ல யாருக்கும் தெரியாது, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஜின்லாய் வரான், அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டரும் வரான்.
இப்போ ஜின்லாயோட பொறுப்புல தான் அந்த கேஸ் இருக்குங்கிறதால நீங்க போய் ஓரமா உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்லாய் அந்த லேடி நானிய வர வைக்கிறான். கூடவே எங்க யாங்கியாவோட அப்பாவும் வரான். இந்த லேடி யாருன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு ஜின்லாய் கேட்க நல்லா ஊத்து பார்த்துட்டு, இவங்க யாருன்னே எனக்கு தெரியலங்க, லைட்டா பாக்குறதுக்கு என் தங்கச்சி மாதிரி இருக்கா, ஆனா அதை சாக்கா யூஸ் பண்ணி என் தங்கச்சின்னு சொல்லி இங்க வந்துட்டு எல்லார்கிட்டையும் அனுதாப ஓட்டு வாங்க பாக்குறா, என்ன ஒரு அநியாயம் இது அப்படின்னு அதால் கத்த ஆரம்பிக்க, ஓ இது உங்க தங்கச்சி இல்லையா, நல்லா பாத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் கேக்குறான். அங்க நானிய பார்த்து நீங்க சொல்லுங்க இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, ரொம்ப நல்லாவே தெரியுது, இந்த மாமியார் ஏற்கனவே அடிச்சு கொடுமைப்படுத்தி 2 மருமகளை கொன்னு இருக்கான்னு தெரிஞ்சும் அந்த வீட்டுக்கு அங்க இருக்கிற எல்லா டீ நிலத்தையும் ஆட்டைய போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன அமைச்சு வச்ச என்னோட அண்ணன் தான் இவன், அதுவும் இல்லாம என்ன அவ்வளவு அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சப்ப கூட அவங்க கூட ஒரு டீலிங் போட்டுட்டு எனக்கு டீ மாலையை கொடுத்துருங்க நான் மத்ததை பாத்துக்கிறேன்னு டீலிங் போட்டுவேன் இவன், இவனை மாதிரி ஒரு கேவலமான அண்ணன் உலகத்துல எந்த தங்கச்சிக்குமே கிடைக்க கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னமா சொல்ற, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என் தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு அந்த ஆளு சொல்லிட்டு இருக்க, உடனே இந்த நானியும் உங்க தலையை ஓபன் பண்ணி காட்டுறாங்க கொண்டைய. உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் போய் அதை ரிசர்ச் பண்றாரு. அவங்க தலையில 7 இன்ச்சுக்கு ஒரு ஆழமான தழும்பு இருக்கு. இவங்க தங்கச்சிக்கு உண்மையாவே தழும்பு இருந்தது, ஏன்னா அவங்க மாமியார் அடிச்சதால வந்து தழும்புது அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பழையச பத்தி யோசிச்சு கூட பாத்துட்டு இருக்கா அந்த லேடி. என் மாமியார் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க, எனக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லிதான் அடிச்சாங்க, என் புருஷனும் சேர்ந்து என்ன தடுக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டாரு, அப்பதான் என் வயிற்றுல இருந்த குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா என் குழந்தையோட நான் நிம்மதியா இருந்திருக்க வேண்டிய காலம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு நான் கொடுமையை அனுபவிச்சேன், ஒரு அண்ணனா இவன் என்ன காப்பாத்தி இருக்கணும், ஆனா என்ன பண்ணான், கேவலமான வேலையெல்லாம் பண்ணான், பாதிக்கப்பட்டு வந்தேன்னு சொல்லி கூட என்ன மறுபடியும் வித்துட்டான், ஏதோ குத்துயிரும் கொலையுயிருமா உயிர் பொழைச்சிருக்கேன், அதுக்கப்புறம் எப்படிங்க நான் மறுபடியும் இவனை பார்த்து கேஸ் கொடுக்கறதுன்னு வருவேன், அதனாலதான் என்னால ஒளிஞ்சு எத்தனை நாள் வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறா. ஜின்லாய் பாக்குறான், இவ்வளவு கேவலமான ஒரு பிறவியா இருந்திருக்க சொந்த குடும்பத்துக்கிட்டயே நீலாம் வந்து மன்னிப்பு கேட்கறன்னு வந்து நிக்கிற பாரு அப்படின்னு யாங்கியாவோட அப்பாவை பார்த்து திட்டிட்டு இருக்கான். இந்த லேடி போய் சொல்றாங்க, என் தங்கச்சி இறந்து போயிட்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க யார வேணா கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கன்னு சொல்ல அசிஸ்டன்ட் மினிஸ்டர் பாக்குறான். இந்த லேடியோட புருஷன் தற்கொலை முயற்சி ஜெயில பண்ணான் தான், ஆனா நாங்க அவனை காப்பாத்தி வச்சிருக்கோம், அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இந்த லேடியே ஒரு மாதிரி பதறி போயிடுறா. ஜின்லாய் யோசிச்சு பாக்குறான், ஏற்கனவே மஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கான், இந்த கேஸ்ல ரொம்ப நிறைய விஷயம் நல்ல விஷயம் தான் ஷென்பா பண்ணிருக்கா, அவங்க அம்மா பண்ணிருக்காங்க காப்பாத்தி கூட்டு போய், ஆனா இது ரொம்ப வருஷமா பெண்டிங்ல இருக்கிற ஒரு நீதி கிடைக்க வேண்டிய கேஸ், அதனால யார பத்தியும் யோசிக்காம அவளுக்கு எப்படி நீதி அந்த கேஸ்ல கிடைக்கணுமோ அதுபடி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். இங்க ஷென்பா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா, அவங்க அம்மா இறந்து போய் அவ கதறி அழுத்திட்டு இருக்கும் போது இந்த நானி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு அவளை காப்பாத்திட்டு சமாதானப்படுத்திருக்காங்க. இந்த வீட்டு பொண்ணு எங்கேயும் அழக்கூடாது அப்படின்னு ஷென்பா சொல்ல, அது வெளியே நீ உள்ள என் கூட தனியா இருக்கும் போது எவ்வளவு வேணா அழுதுக்கலாம் அப்படின்னு அவளுக்கு அவ்வளவு சமாதானப்படுத்திருக்காங்க. அந்த நானிய காப்பாத்தணும் அப்படின்னு அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. கரெக்டா அப்பன்னு பார்த்து யான் பக்கத்துல வரான். இந்த முடிவெடுக்கிற கஷ்டமான கேஸ்ன்னு தெரியும், ஆனா நலனை யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காராம், அந்த டாக்டரை பத்தி நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணா அந்த லானிக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும்னு ஜின்லாய் தேடி வரான். ஆனா அதுக்குள்ள அந்த டாக்டரை கொன்னுடுறாங்க, மூலிகை பறிக்கும் போது இறந்து போயிட்டாருன்னு. ஆனா அந்த மஜிஸ்ட்ரேட் இருக்கான்ல, அந்த லேடியோட புருஷன் இருக்கான்ல, அவனை ஜெயில பல வருஷமா வச்சு ட்ரெயின் பண்ணிருக்கான், சாப்பாடே கொடுக்காம ஜஸ்ட் ஒரு சாப்பாடை பார்த்தாலே போதும் ஆமா நான் தான் கொன்னேன் அவன் பைத்தியக்கார மாதிரி கத்துற மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்காங்க. சாப்பாடே கொடுக்காம இருக்கிறதால வீணா போன சாப்பாடை கூட அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து இந்த மினிஸ்டருக்கு வாமிட்டே வர மாதிரி இருக்குச்சு, இவ்வளவு கேவலமா இருக்கானே அப்படின்னு. மறுபடியும் அடுத்த நாள் கோர்ட்டு கூடுது. ஷென்பா வரா கோர்ட்டுக்கு. அதை வேடிக்கை பாக்குறதுக்கு நம்ம சீச்சியும் வந்திருக்கா அவளுக்கு சப்போர்ட்டா. ஷென்பாவும் ஜின்லாயும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. ஷென்பா வணக்கம் சொல்லிட்டு இருக்கா. இந்த நானிய உங்களுக்கு தெரியுதான்னு ஜின்லாய் கேட்க, எனக்கு தெரியல அப்படின்னு ஷென்பா சொல்லிடுறா. நானியே ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. என்ன உங்க வீட்டுல இத்தனை நாள் வாணிய வச்சு பாத்துட்டு இருந்தாங்க, அவங்களும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஜின்லாய் கேட்க, என் வீட்டை வேலைக்காரங்க எக்கச்சக்கமான பேர் வேலை செய்யறாங்க, அதுல வாணி ஒரு தடவை பார்த்து எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பத்தி சொன்னா. சரி ஓகே அவங்க இருந்துட்டு போட்டும் அப்படின்னு நான் சொன்னேன், ஆனா அவங்க யாரு உங்க ஃபேஸ்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு ஷென்பா கண்டுக்காத மாதிரி பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பாரு மனசாட்சியே இல்லாதவ போல அப்படின்னு மஜிஸ்ட்ரேட் சொல்ல, பக்கத்துல சீச்சி நின்று அவன் காலை ஓங்கி ஒரு மீறி மிதிக்கிறா. யாரா மனசாட்சி இல்லாதவங்க, ஜின்லாயா இல்ல எங்க அக்காவா, வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா பாத்துட்டு இருக்கும் போதே இந்த நானியோட புருஷனை கூட்டு வராங்க. நீ உன் பொண்டாட்டிய என்ன பண்ண அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் கேட்க, நான் தான் கொன்னேன், என் கையால கொன்னேன், அடிச்சு கொன்னேன், செத்து போயிட்டான் மறுபடியும் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் இப்ப அந்த நானியோட பேச்சு எடுபடல, யாங்கு குடும்பத்தை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இந்த யாங்கியாலாம் சிரிச்சிட்டு இருக்கான். யான் அவ்வளவு நேரம் நின்று வேடிக்கை பார்த்தவன் அவனும் கிளம்பி போயிடுறான். பாடியை என்ன பண்ண, யார் கூட புதைச்சன்னு கேட்க, வெய்யன்னு சொல்லிட்டு யார் பேரையும் அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க கூட தான் சேர்ந்து புதைச்சேன் அப்படின்னு. ஜின்லாய் பாக்குறான்.
சொல்றான், வாயை மூடுங்க, அவனே பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான், அவன் பேச்சை எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த நாணி இது வரைய பாத்துட்டு இருந்தவ புருஷன் கிட்ட ஓடி போறா. இங்க பாருடா, என்ன நீ தான் கொலை பண்ண, அது கரெக்ட் தான், ஆனா நான் வந்துட்டு பிசிக்கலா சாகல, மென்டலி டெய்லி செத்துட்டு இருந்தேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணை எப்படிடா உனக்கு இப்பெல்லாம் பண்ண மனசு வந்துச்சு, 10 வருஷமா நான் அனுபவிக்கிறேன்டா அப்படின்னு கதறி அழ ஆரம்பிக்கிறா. கோர்ட் அணையோட முடியுது. நம்ம ஷென்பா மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ உடனே அவளோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நீ போய் ரெஸ்ட் எடு, பாத்துக்கலாம் அப்படின்னு ஷென்பா சொல்றா. அப்போ யூ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பாரு ஷென்பாவை, விட மாட்டேன் அப்படின்னு நேரா அவ கிளம்பி உள்ள வந்துட்டு இருக்க. அப்ப ஷென்பா யார் கூடயும் உள்ள பேசிட்டு இருக்கத வெளியேந்தே யூ ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. ஷென்பா கிட்ட யாங்கியா தான் வந்து பேசிட்டு இருக்கான். ஷென்பா கேக்குறா, ஏன் இப்படி பண்றீங்க, யாரோ ஒரு பொம்பளைய கூப்பிட்டு அது உங்க தங்கச்சியே இல்லன்னு உங்க குடும்பத்துல பொய் சொல்ல வைக்கிறீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க. இல்ல, எங்க அப்பா சில விஷயத்த காப்பாத்திக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு, உங்களுக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம், நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்பதான் டீ பிளான்டேஷன்லாம் தாங்கும், வாணியை எங்கேயாவது கூப்பிட்டு கொஞ்சம் ஒளிச்சு வைக்கிறீங்களா அப்படின்னு யாங்கியா கேட்க. சரி ஓகே, நமக்குள்ள ஒரு டீலிங் மாதிரி போட்டுக்கலாம், நான் போய் புது பிளான்டேஷன் இருக்குல்ல அந்த இடத்துல வாணியை ஒளிச்சு வச்சிடுறேன், நாளைக்கு அவ யார் கண்ணையும் பட மாட்டா அப்படின்னு நம்ம ஷென்பா வாக்கு கொடுக்குறா. மனசாட்சிக்கு விரோதமா போனா போதுன்னு இந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு யூ இத காதுல வாங்கிடுறா. ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு அங்க இருந்து நக்கலா அவ கிளம்ப ஆரம்பிக்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.